நீ பெரிய ஆள் ஆகணும், வளரணும், உயரணும், அப்படி கோடிகளை சேர்க்கணும், லட்சங்களை சேர்க்கணும், வீட்டை கட்டின்னு தீவிரமா போய் குறுக்கு வழியில போய் மாட்டி பிரச்சனைக்குள் ஆகிறதுக்கு பதிலா இப்ப இருக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாரு, கர்த்தர் பயங்கரமா ஒன்று ஆசீர்வச்சிருவாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னத்தை கொடுக்குமா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோட இவர் என்ன பண்ண மாட்டாராம்? வேதனை கூட்டார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் தான் உன் நோக்கமா இருந்துச்சுன்னு நீ ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்குவேன்னு போட்டு. ஸோ கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்க? கெட் ரெடி, கெட் ரெடி. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். இந்த வசனம் தாங்க யாராச்சிக்கப்பட்டதுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேங்கயா கடனே தான் இருக்கிறோம், கடன்லே தான் இருக்கிறோம் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இயேசுவின் நாமத்தில் அந்த நிலையெல்லாம் சீக்கிரம் மாறட்டும். ஆமென். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு. பாருங்க, நிறைய நேரத்தில் நம்ம வசனத்தை பிச்சு கூறு போட்டு நமக்கு தேவையானதை மாத்திரம் தான் பேசுகிறோம். நீயோ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதே இல்லை, ஆகிறதே இல்லை. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் என்ன வேணுமா? மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும். அப்படின்னா வேலை ஒழுங்கா செஞ்சா ஆசீர்வாதமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நம்ம வேலை ஒழுங்கா செய்யறது இல்லை, ஜெபம் பயங்கரம். ஜெபம்லாம் வேற லெவல். சும்மா பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணா பைபிள்ல இருக்கிற அத்தனை வசனமும் வாயில வருது. ஆனா கை வேலை செய்ய மாட்டேங்குது. நீ கையிட்டு செய்யும் உன் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு. அன்னைக்கு அவர்களுக்கு இருந்த தொழில் அல்லது அவங்களுக்கு இருந்த வருமானம்லாம் எப்படின்னா, ஆடு மாடு மிருக ஜீவன்கள், நிலம். ஸோ இப்போ நிலத்துல விதைக்கிறது இவன் கண்ட்ரோல்ல இருக்குது, மழை வர்றது இவன் கண்ட்ரோல்ல இல்லை. நீ என்னதான் விதைச்சாலும் மழை வரலைன்னா என்ன பண்ண முடியாது. அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மழையை நான் தரேன், வேலையை நீ செய், அறுவடை கண்டிப்பா வருங்கிறார். இங்க பார்ட்னர்ஷிப் தான். நானும் நீயும் சேரலாம். நீ ஆசீர்வாதமா இருப்ப, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும். உன் கையின் வேலையை செய்ய, அதுல இருந்து தான் உனக்கு ஐஸ்வர்யம் தொடங்குதுங்கிறார். ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்ல இன்னைக்கு ஆண்டவர் சில விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறார். பர்சனலி நான் என் வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதமா இருந்த சில தேவ மனிதர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா என்னுடைய மைண்ட் செட்லாம் பிரேக் பண்ணி உடைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வெளியே யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் சில தேவ மனிதர்களை பயன்படுத்தினார். சரிங்களா? எப்படியெல்லாம் பயன்படுத்தினார் அப்படின்னா, நான் ஒரு 18 வருஷமா 20 வருஷமா சர்ச்சுக்கு போய் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன். எந்த பிரசங்கமும் பொருளாதாரத்துக்காகன்னு பேசின பிரசங்கம் ஒன்று கூட நான் கேட்டது கிடையாது. எல்லாமே ஸ்பிரிச்சுவலா இருக்குமே ஒழிய நடைமுறையாய் பொருளாதாரத்துக்கான பிரசங்கத்தை கேட்டதில்லை. ஆனா சில தேவ மனிதர்களை கர்த்தர் என்னோட கனெக்ட் பண்ணாரு, என்ன அவங்களோட கனெக்ட் பண்ணாரு. பார்த்தா ஒரு மாசமே பொருளாதாரத்தை பத்தி பேசின தேவ மனிதர்களை பார்த்துருக்கிறேன். அப்பெல்லாம் தான் என்னை சிந்திக்க வச்சது, வேதத்துல கர்த்தர் இதை பத்தி என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். இந்த பகுதிகளையும் நாம் படிக்க வேண்டும். இதெல்லாம் படிச்சோம்னா, கத்துக்கிட்டோம்னா, புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வருமே. புரிதல் ரொம்ப முக்கியம். ஹவு மணி ஒர்க்ஸ், பணம் எப்படி வேலை செய்யுது, கடன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தெரியாம கஷ்டப்படுற பலருக்கு இன்றைக்கு கர்த்தர் வார்த்தையிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. ஆமென். நான் நம்புறேன், ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஓகேங்களா? பார்ஷியல்லாம் இருக்க மாட்டார். ஒருத்தரை ரொம்ப ப்ளீஸ் பண்ணிட்டு இன்னொருத்தங்களை கண்டுக்காம விடுற தேவன்லாம் இல்லை. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு பல நேரங்கள்ல நம்ம கஷ்டப்படுறோம். அப்படி கஷ்டப்படும் போது பைபிள்ல இருக்கிற ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். 28 நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஃபர்ஸ்ட் லைன் மாத்திரம் தான் வாசிச்சிருக்கிறோம், செகண்ட் லைன் நமக்கு தெரியல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண, கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்னத்தை கொடுக்குமா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனோட இவர் என்ன பண்ண மாட்டாராம்? வேதனை கூட்டார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யம் தான் உன் நோக்கமா இருந்துச்சுன்னு நீ ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்குவேன்னு போட்டு. நீ பெரிய ஆள் ஆகணும், வளரணும், உயரணும்,
அப்படி கோடிகளை சேர்க்கணும், லட்சங்களை சேர்க்கணும், வீட்டை கட்டின்னு தீவிரமா போய் குறுக்கு வழியில போய் மாட்டி பிரச்சனைக்குள்ள ஆகிறதுக்கு பதிலா இப்ப இருக்கிற கொஞ்சத்துல உண்மையா இருந்து பாரு, கர்த்தர் பயங்கரமா ஒன்று ஆசீர்வச்சிருவாரு. பீயிங் ஃபெய்த்ஃபுல் இன் லிட்டில் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பொருளாதாரத்துல கஷ்டப்படுறீங்களே, இதுக்கு கர்த்தரும் காரணம் கிடையாது, பிசாசும் காரணம் கிடையாது, உலகத்துல இருக்கிற மற்றவங்களும் காரணம் கிடையாது. சொல்லுங்க, நான் தான் காரணம். அப்ப கூட வாய் வரமாட்டேங்குது. பொறுப்பெடுக்கிறதே இல்லை, அப்புறம் எங்க சரி பண்றது? என் பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? நான் தான் காரணம். பொருளாதாரத்துல கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம். நிறைய பேர் சொல்றாங்க, எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க தாத்தா சரியில்லை, அவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஹலோ, ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சாலும் நீங்க நல்லா இருக்கலாம். ஆமென்.